ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளகாப்பு பேக்ட்ராப் மேக்கிங் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ அதில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வளகாப்புக்கு ஒரு சிம்பிளான இன்விடேஷன் கேன்வா யூஸ் பண்ணி ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலி நான் வேற ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சிம்பிளான இன்விடேஷன் தான் அதுவும். பட் வீடியோக்காக நான் இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் உங்களுக்கு அது லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். நான் ஒரிஜினலாக கிரியேட் பண்ணது. அது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கான்றத சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேன்வான்னு டைப் பண்ணலாம். கேன்வான்னு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு நமக்கு இதுதான் வரும். கேன்வா விஷுவல் சைட் ஃபார் எவ்ரி ஒன். இதை கிளிக் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் டேப்லேயே கேன்வா வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இது நான் ஆல்ரெடி என்னோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேமெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க மெயில் ஐடி யூஸ் பண்ணியே லாகின் பண்ணிக்கலாம். இல்ல கூகுளோ, ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணிக்கலாம். சைட்ல உங்களுக்கு பிரீமியம் அப்கிரேட் பண்றதுக்கான ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு பேமெண்ட் இருக்கு. இங்க ஃப்ரீ ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்ப அதுக்கு போகாம ஃப்ரீயா எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்த்துக்கலாம். இப்போ உங்களோட லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஹோம், ப்ராஜெக்ட், டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி உள்ளே என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கானது வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்துட்டு ப்ரீமியம் வேணும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம லீவ் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்துட்டு இன்விடேஷன் மேக் பண்ணுறது எப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துருவோம். டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? இதுக்குள்ளே போயிட்டு இந்த சர்ச் பாரில் இன்விடேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ப்ளைனாக இன்விடேஷன் மட்டும்தான் சர்ச் பண்ண போகிறேன் இப்போ. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வெட்டிங்கோ இல்லை பர்த்டே இன்விடேஷன்ஸோ வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக மட்டும் இல்லாமல் கிராண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இதில் நிறைய ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். பட் ஃபுல் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணும்போது பேமெண்ட் கேட்கும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீமியம் யூஸ் பண்ணாதவங்க எதுவும் பேமெண்ட் வேண்டாம் அப்படின்னா அந்த ப்ரீமியம் சிம்பிள் இல்லாமல் என்ன இன்விடேஷன் கார்ட்ஸ் இருக்கோ அதிலிருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற மற்ற திங்ஸ்லேயும் அதே மாதிரி ப்ரீமியம் சிம்பிள் இல்லாத மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த காரோட ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ் திஸ் டெம்ப்ளேட்னு வரும். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்வா ஷீட்குள்ளே ஓப்பன் ஆகிடும். இதை வியூ பண்ணும்போது நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணுங்கள். அப்போ தான் கிளியராக தெரியும். இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணிக்கிறேன் இதை. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு நேம் ஆஃப் த இன்விடேஷன், உங்களுக்கு வந்துட்டு யார் யார் நேம் கொடுக்கணும், பிக்சர்ஸு, டே எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் ஃபார்மேட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு வேண்டாததெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்ன்றனால சைடில் அதுக்கான டிசைனும் சென்டரில் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். அண்ட் வெட்டிங் இன்விடேஷன்ற நேம் வந்துட்டு நான் பேபி ஷவர் இன்விடேஷன் அப்படின்னு மாற்றிக்கிறேன். நம்ம வந்துட்டு இதுக்கு பேங்கிள் செரிமனி அப்படின்னு கூட நேம் டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போது சைடில் ஃபாண்ட்டில் வந்துட்டு நமக்கு என்ன வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு வாட்டர் லில்லி அப்படின்ற நேம் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனுடைய சைஸ்லேருந்து நேம் ஸ்டைலு, ஃபாண்ட்டோட சைஸு, ஹெட்டிங்கா இல்லை சப்ஹெட்டிங்கா இல்லை பாடியோட நேம் லெட்டர் ஃபாண்ட் வேணுமா எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நேமும் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிறேன். பாய் அண்ட் கேர்ள் நேமுக்கும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வந்துட்டு இதில் இருக்க வேர்டிங்ஸே ஓகே. லெட்டரோட ஃபாண்ட், டெக்ஸ்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸு மேக்ஸிமம் இது எல்லாமே ஓகே தான். அதனால நான் அதையவே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் எங்கேயாச்சும் மாற்றணும் அப்படின்னா மட்டும் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே கிடையாது, சாட்டர்டே. அதனால சாட்டர்டேன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி வந்துட்டு லெட்டரோட ஃபாண்ட் வந்துட்டு கேபிட்டலில் இருக்குது. அதனால் உங்களுக்கு கேபிட்டல்லையே டைப் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மந்த்து, டேட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மந்த் நான் வந்துட்டு டிசம்பருக்கு மாற்றிட்டேன். அண்ட் எனக்கு இந்த டேட் எடிட் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது. அந்த பிக்சர் எனக்கு தேவையும் இல்லை. நான் வேறு பிக்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பேபி செரிமனி, அதாவது பேங்கிள் செரிமனி அப்படின்றதுனால நான் பிக்சர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு டேட்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டைமிங் வந்துட்டு நமக்கு வேணுங்கிற டைமிங்க்கு எடிட் பண்ணிக்கலாம். இயர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல இப்போது. அட்ரஸ் வந்துட்டு இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸில் வந்துட்டு ஒரு சின்ன எடிட்டிங் சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நார்மலாக நீங்கள் அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதை டேரெக்டாகவே எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லொக்கேஷனுக்கான கியூஆர் கோடு என்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத. இப்போ வந்துட்டு பிக்சர் எடிட் பண்ணி வச்சிடலாம்.
இப்போது இங்கே சைடில் எலிமெண்ட்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அந்த எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு பிக்சர் இருக்கிற இடத்துல வந்துட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி கப்புள்ஸ்னு சர்ச் பண்ணலாம். இப்போ பேபி ஷவர்ன்றதுனால நான் பேபி ஷவர் கப்புள்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரீமியம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் விரும்பலை அப்படிங்கும்போது சிம்பிள் தான் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வேண்டாம், கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன். இந்த பிக்சர் வந்துட்டு எனக்கு இங்கே வைக்கும்போது செட் ஆகலை. ஸோ ஐ எம் கோயிங் டு சர்ச் ஃபார் அனதர் பிக்சர். வேறு ஏதாவது நல்ல பிக்சர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லாகவும் நிறையா பிக்சர்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நிறையா பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிக்சர் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை பொசிஷனில் வச்சு கொடுத்துட்டு நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம் அந்த பிக்சரை. இந்த இன்விடேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு எடிட்டபிள் தான். அந்த பேக்ரவுண்ட் கலர்லேருந்து எல்லாமே எடிட்டபிள் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நமக்கு பிடிச்ச கலர், நமக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட்னு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில். எனக்கு அந்த கீழே வந்துட்டு க்ரீன் கலர் கிராஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிக்சரோட சேர்ந்து இருக்க எஃபெக்ட். அதனால் அதை நான் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அண்ட் இந்த ஃப்ளவருக்கு பதிலாக நான் பேபி ரிலேட்டடாக ஏதாவது மாற்றி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த டக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பேபி தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு இதை டாப்பில் வச்சு கொடுக்க போகிறேன். பட் டாப்பில் வச்சா எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நேமுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ரொம்ப மேலே கொண்டு போனாலும் எனக்கு வந்துட்டு அதுலேயே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் டேஞ்சர் ஜோன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டேஞ்சர் ஜோன்னு காமிச்சிது அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் இன்கேஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கட் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால் அது டேஞ்சர் ஜோன்னு காமிக்கும். ஸோ ரொம்ப மேலே இல்லை ரொம்ப சைட்லலாம் போச்சு அப்படின்னா டேஞ்சர் ஜோன்னு காமிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற எலிமெண்ட்ஸை வந்துட்டு அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ அட்ரஸை வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்னு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்னு கொடுத்தாச்சு. இதுக்கு வந்துட்டு ஒரு QR கோடு வந்துட்டு நம்ம மேக் பண்ணி நம்ம அந்த இடத்துல வைக்க போகிறோம். இப்போது நீங்கள் உங்கள் அட்ரஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ மேப்பில் போய்க்கிறேன். மேப்பில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே எந்த இடத்துல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கா, அதில் போயிட்டு QR கோடு ஜென்ரேட்டர்னு சர்ச் ஆப்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு QR கோடு வரும். இதில் நம்ம சிம்பிளாக இருக்க QR கோடு ஆப்ஷனுக்கே போய்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் URLன்னு இருக்குது. இந்த இடத்துல உங்களோட லொக்கேஷனுக்கான URL கொடுக்கணும். இப்போ நான் கூகுள் மேப்பில் போயிட்டு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நமக்கு வந்துட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நமக்கு URL இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த லிங்க் டு ஷேர்ன்றதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்டர் URLன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே கொடுத்துட்டு ஜென்ரேட் கோடுன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக QR கோடு ஜென்ரேட் ஆகிடும். இதை நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ்க்கு கீழே வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரலான லொக்கேஷன்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுங்கும்போது நிறைய பேர்த்துக்கு தெரியும். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, உங்களோட எக்ஸாக்ட் ஹவுஸ் லொக்கேஷன்லாம் கொடுக்கும்போது. ஸோ அந்த டைமில் இந்த QR கோட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா டேரெக்ட் உங்களுக்கு ரூட் மேப்பே கிடச்சிரும். அவங்களோட லொக்கேஷன்லேருந்து உங்களோட லொக்கேஷனுக்கு டேரெக்ட் ரூட் மேப்பே கிடச்சிரும். ஸோ இப்போ கொஞ்சம் பிளாங்காக இருக்குது. ஸோ நம்ம இதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் எலிமெண்ட்ஸ் போய்க்கலாம். எலிமெண்ட்ஸில் பேபி ஷவர் கப்புளுக்கு பதிலாக நான் இப்போ ஃப்ளார் கொடுக்குறேன். சிம்பிளாக ஏதாவது ஃப்ளார் செலக்ட் பண்ணலாம், ப்ளூ அண்ட் பிங்க் வர மாதிரி. ஸோ ஒரு ப்ளூ பாய் பேபி அண்ட் கேர்ள் பேபி போத் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நிறையா வந்துட்டு ஃப்ளவர் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு பார்டருக்கான ஃப்ளவர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்டராக வைக்கணும், 4 சைடும் பார்டர் வரணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த ஃப்ளவர் செலக்ட் பண்ணுறேன், ஒரு பிங்க்கும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி. ஸோ 2 ஃப்ளவர்ஸுமே தெரிகிற மாதிரி நான் கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் இதையவே கூட வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி 4 கார்னர்லேயே வச்சுக்கலாம். நான் மறுபடியும் வந்துட்டு செகண்ட் கார்னரில் ஒன்று வச்சு ட்ரை பண்ணுறேன் மேலே. பட் இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு கன்ஜஸ்டட் ஃபீலிங் மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இல்லாமல் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை டாப்பில் இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டார்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அங்கங்கே கொஞ்சம் கிளிட்டரி எஃபெக்ட் வர மாதிரி. நம்ம வந்துட்டு ஃப்ளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட டைரக்ஷன்ஸ் கூட மாற்றிக்கலாம். இந்த இமேஜ்னு இல்லை, எல்லா எலிமெண்ட்ஸுக்கானுமே நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளிப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுக்கு பதிலாக வந்துட்டு ப்ளூ அண்ட் பிங்க் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எலிமெண்ட்ஸில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டார் ஆப்ஷன்ஸ் வரும். அதிலேருந்து வந்துட்டு நான் ஒரு சில ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணி அதுவும் நான் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே எடிட்டபிள் ஆப்ஷன் தான்.
இப்போ இன்விடேஷன் வந்துட்டு பேக்ரவுண்டில் ஒரு க்ரீம் கலரில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க, ஈஸியாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு இன்விடேஷன் சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை கிராண்டாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிட்டோம். எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது இதில். எலிமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு எலிமெண்ட்ஸில் பிக்சர் இருக்குது, கிராஃபிக் இருக்குது, வீடியோ டைப் இருக்குது. அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் பிக்சர் செலக்ட் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜோடு சேர்ந்து வர மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எலிமெண்ட்ஸில் வந்துட்டு கிராஃபிக்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்துட்டு அவுட்லைன்ஸு இல்லை எக்ஸாக்டாக அந்த பிக்சர்ஸ் அது மாதிரி மட்டும் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் சும்மா கிளிட்டர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். அதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ப்ளூ, பிங்க் 2ம் மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் ஸ்டார் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நம்ம பிக்சரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நமக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றதையும் சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் அந்த லெட்டர்ஸோட ஓவர்லேப் ஆகிறதுனால நான் எனக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபைனல் இன்விடேஷன் அவுட்புட். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ண எக்ஸாக்ட் இன்விடேஷன் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நான் வந்துட்டு அட்ரஸும் ரூட் மேப்பும் மட்டும் பிளாக் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு இந்த 2 இன்விடேஷனில் எந்த இன்விடேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.